Praise the Lord, dear friends. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சாலமோனுக்கு தேவன் அருளிய ஞானத்தை கேட்பதற்காக சகல தேசத்தாரும் அவன் முகதரிசனத்தை தேடினார்கள். அதாவது நம்மளும் ஞானமுள்ள மனிதர்களாக இருந்தால் நம்மளையும் தேடி மனிதர்கள் வருவாங்க. நல்ல ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுவோன்றது கூட நமக்கு தேவ ஞானம் தேவையா இருக்கு. நம்ம வேதத்துல ஒரு நல்ல எடுத்துக்காட்டு யோசேப்பு. கூட இருந்தவங்க துரோகம் செய்தாலும் கூட இருந்தவங்க அவர் நாசமா போகணும்னு நினைச்சாலும் ஆனா தேவன் ஞானம் அவரை உயர்த்தி வைத்தது. ஒரு காலகட்டத்துல யோசேப்புக்கு துரோகம் செய்தவர்கள் எல்லாம் யோசேப்புக்கு முன்பாக வந்து நிற்கும்படிக்கு தேவன் அவரோட வாழ்க்கையை புரட்டி போட்டாரு. தேவனோட ஞானம் நம்ம வாழ்க்கையில அதிகமா இருக்கும்போது நம்ம கண்டிப்பா அநேகரோட பார்வையில சாட்சி உள்ளவர்களாக மாறுவோம். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், அப்படி நமக்கு ஞானம் இல்லாதவர்களாக காணப்பட்டால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, எவன் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருக்கிறானோ அவன் தேவனிடத்தில் கேட்கும்போது அவனுக்கு தேவன் சம்பூர்ணமா ஞானத்தை கொடுப்பாருன்னு. இன்னைக்கும் கூட இந்த நாள்ல நீங்க ஞானம் உள்ளவர்களா இருக்கீங்களா இல்ல மூடர்களா இருக்கீங்களான்னு நிதானத்தை யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில ஞானம் உள்ளவர்களா இருந்தோம்னா நம்ம யோசிப்பை போல தேவன் உயர்த்துவாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் ஞானத்தை கேளுங்க. தேவன் அந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. உங்களை தேடியும் மனிதர்கள் வருவாங்க. நீங்களும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழுவீங்க. பாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.